ஹலோ கைஸ், வெல்கம் டு கபடி இன்சைடர். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ரோ கபடி சீசன் 11ஓட நியூ சீசன் 18th அக்டோபர் ஸ்டார்ட் ஆக போகுது. எல்லோரும் ஆர்வமாக இருக்கீங்களா? அதுக்காக இப்போ நம்ம தமிழ் தலைவர் டீம் ப்ராக்டிஸ் கேம்ப் வந்துட்டு கேரளாவில் கொச்சியில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த கோச்சிங் கேம்பில் நமக்கு தெரியாத பல விஷயங்கள் புதுசாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒவ்வொன்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வர போகிறோம். நிறைய விஷயத்தை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ நிறைய அப்டேட்ஸோடு வந்திருக்கேன் இன்னைக்கு. ரெடியாக இருக்கீங்களா? சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கபடி இன்சைடர், த அல்டிமேட் டெஸ்டினேஷன் ஃபார் கபடி. நம்ம தமிழ் தலைவாஸ் டீம் வந்து கொச்சி கேரளா இருக்கான்னு சொல்லியிருந்தோம். அவங்கள பார்க்குறதுக்கு நம்ம டீமோட ஓனர், சிஇஓ இவங்க எல்லாம் போயிருந்தாங்க. போயிட்டு நம்ம கோச்சஸை பார்த்து கிரேட்டிங்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா போயிட்டு பிளேயர்ஸை பார்த்து நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க நல்லா விசாரிச்சார் நம்மளோட ஓனர். அது முடிஞ்சதுக்கப்புறமேட்டா நம்ம பிளேயர்ஸ் கூட ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனுக்கு அப்புறம் பூஜையை ஸ்டார்ட் பண்ணாங்க. பூஜையை போட்டு முடித்து இந்த வருஷத்துக்கான ப்ரோ கபடிக்கு ரொம்பவே தயாராக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கான ரீல்ஸ் தான் ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பூஜையை போட்டு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இந்த சீசனை. இதுதான் நம்ம டீமுக்கான ட்ரைனிங் ஜெர்சி இந்த சீசனுக்கு. பிடிச்சிருக்கா இல்லைன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாம் பேசலாம் அதை பற்றி. இந்த ஜெர்சி எப்படி இருக்குன்றதை நீங்களே பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ஜெர்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸும் மாறி இருக்குது. இந்த வருஷத்துக்கு ஜெர்சி ஸ்பான்சர் வந்து சிவ நரேஷாக இருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான பிராண்டுன்னு சொல்லலாம். நிப்பான் பெயிண்ட்ஸ் அண்ட் 1X பேட்லாம் வந்து லாஸ்ட் இயரே இருந்தாங்க. அவங்க நம்ம கூட கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கலாம் அதுக்கு. நம்ம டீமோட 2 கோச்சஸுமே நம்ம பிளேயர்ஸோட ஒர்க் அரௌண்டில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். பார்த்தீங்கனாலே தெரியும், பிளேயர்ஸை வந்து ரொம்ப ஆர்கனைஸாக வச்சுக்கிறதுல ரொம்பவே கேர்ஃபுல்லாகவும் இருக்காங்க. அதே மாதிரி அவங்கள வந்து ஒரு சீக்கிரமாக ஜெல் பண்ணணும் எல்லாரையும். அதுலேயும் அவங்க ரொம்ப ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம் கைஸ். இந்த அளவுக்கு ஜெல்லாக இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் மேலே பார்க்குற ஃபோட்டோவில் சச்சின் தன் ஒரு ரீசெண்டாக வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தார் இன்ஸ்டாகிராமில். அதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் இன்டு த நியூ சீசன் வித் த பெஸ்ட் க்ரூ அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் வந்துட்டு அந்த நம்ம டீமை வந்து ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான டீமாக ஃபீல் பண்ணுறாரு. அவருக்கான அந்த ஃபீல் கிடச்சிருக்கு, ஒரு சப்போர்ட் கிடச்சிருக்கு. டீமுக்குள்ளே வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட் வந்து இதிலே நல்லாவே ரோல் ஆகிட்டு இருக்குன்றது நம்மளுக்கு இந்த ஒரு பிக்சர் மூலியமாகவே தெரிய வருது கைஸ். நம்ம டீம் ஸ்டார் ரைடர் நரேந்தரோட லைஃப் ஸ்டோரியை பற்றி இப்போ ரீசெண்டாக ஒரு கிளிப்பு வந்துச்சு. அது ஒரு 8 மினிட்ஸ்க்கான கிளிப்பு. அதெல்லாம் வந்து நம்ம தமிழ் டப் ஃபுல்லாக பண்ணிட்டு நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அதை பற்றி பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள். அவரோட லிங்க்கை நான் மேலே ஐபட்டில் உங்களுக்காக தரேன். அதே மாதிரி சாகர் இந்த தடவை ஒரு தெளிவாக ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு. நம்ம டீமோட கோஆர்டினேஷன் எப்படி இருக்குது, இந்த வருஷத்துக்கான சீசன் எப்படி பார்க்குறாங்கன்றதை பற்றி ஒரு சின்ன வீடியோ கிளிப் கிடச்சிது. அதையும் நான் ஆட் பண்ணுறேன். உட்காந்து பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட பேர் சாகர் ரத்தி. நான் வந்துட்டு 6வது படிக்கும் போது கபடி ஆட ஆரம்பித்தேன். நான் சீசன் 7க்கு தமிழ் தலைவஸ்காக செலக்ட் ஆனப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நான் சீசன் 8 ரொம்ப நல்லாவே ப்ளே பண்ணேன். அப்புறம் சீசன் 9ல் என்னை வைஸ் கேப்டனாக அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. எதிர்பார்க்காத விதமாக பவன் ஷெராவத்துக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அதனால என்னை டீமுக்கு கேப்டனாக முடிவு பண்ணி ஏமாற்றிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோட தோள்களில் பெரிய பொறுப்பு இருந்துச்சு. ஆனால் அந்த டைமில் என் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இல்லை. 1 or 2 மேட்சஸ் நான் சரியாக ப்ளே பண்ணலை. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம டீமுக்கு நல்லா ப்ளே பண்ணி டாப்பில் கொண்டு போனோம். சீசன் 10 மறந்துடுங்க. ஸோ சீசன் 11ல் தான் இருக்குது. இந்த தடவை டீம் காம்பினேஷன் நல்லா செட் ஆகிருக்கு. நரேந்திரம் சச்சினும் நல்ல காம்போவாக இருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் ரைடர்ஸ். இது நம்ம ஆட்டம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ, இந்த கிளிப் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுக்கிற ஒரு சின்ன வார்ம் அப்கான கிளிப்பு தான் இது. இந்த வார்ம் அப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ பார்க்குறவங்க தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கான இந்த வீடியோ இது. நான் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பார்க்க போகிறது நம்ம டீமோட ப்ராக்டிஸ் செஷன் வீடியோ தான். ப்ராக்டிஸ் செஷனில் என்ன நடந்துச்சுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் அதே மாதிரி இதில் நிறையா ஹிடன் திங்ஸ் இருக்குது. அது என்னென்ன நீங்கள் கண்டுபிடிச்சிங்களான்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய விஷயத்தை இதில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அதையும் காட்டுறேன். இந்த 2 பிக்சருமே நான் ப்ராக்டிஸ் கேம்ப் வீடியோஸ்லேருந்து எடுத்தது. இதில் எத்தனை பேர் இப்போ நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க? சந்திரன் ரஞ்சித் அண்ட் மசானாபுத்து வந்து இந்த பிக்சரில் இருக்காங்க. இவங்க 2 பேரையும் ப்ராக்டிஸ் கேம்பில் பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனக்கு கிடைச்ச நியூஸ் படி ராம்குமாருக்கு ஒரு நீ இன்ஜரியாக இருக்குது. அதுக்கு பதிலாக தான் நம்ம சந்திரன் ரஞ்சித் அண்ணா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்றது ஒரு நியூஸ் வந்திருக்கு கைஸ். கெட் வெல் சூன் ராம்குமார் மாயாண்டி. உங்களுக்காக வந்து எங்களோட பிளேயர்ஸ் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாகவே ரெக்கவர் ஆகிட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து ப்ரீகேயரில் கண்டிப்பாக கலக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். ரஞ்சித் அண்ணா எத்தனை பேருக்கு வந்து நம்ம தமிழ் தலைவாசில் இப்போ வந்திருக்கிறது ஒரு ஃபுல் பூஸ்ட் கொடுக்குதுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ், தெரிஞ்சுக்கலாம். நான் நேற்றுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து கன்ஃபார்ம் ரஞ்சித் அண்ணா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வித் ப்ரூஃப்னு சொல்லியிருந்தேன்.
அதுக்கான ஆதாரம் இன்றைக்கி நம்ம தமிழ் தலைவாசிலேருந்தே வீடியோ கொடுத்துட்டாங்க நம்ம கிளிப்பாக. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் அது எப்படி ப்ரோன்னு. அதுக்கான அப்டேட்டும் உங்களுக்கு சொல்லிட்டேன், ராம்குமாருக்கு இன்ஜுரி ஆகிடுச்சுன்னு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் கைஸ். அதே மாதிரி நான் எப்படி ரஞ்சித் அண்ணனை வந்து டீமில் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணன்றதுக்கு மேலே கொடுத்துருக்க இந்த வீடியோ பார்த்தீங்களா, இதோட தம்ப்நெயில் தான் இது. அந்த வீடியோவுக்கு இதுக்கு முன்னாடி நேற்று தான் போட்டேன், போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் எப்படி அவன் சொன்னான்றதுக்கான அர்த்தம் உங்களுக்கும் புரியும். ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். எதுக்குன்னு பார்க்குறீங்களா, அஃபிஷியல் அப்டேட்டுக்கு. ஒன்ஸ் வந்தால் நான் சொல்கிறது உண்மைன்னு எல்லாருக்கும் புரியும். அதனால தான் நான் இங்கே இப்போ கபடி இன்சைடர் கைஸ். ஜஸ்ட் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நம்ம டீமில் லெஃப்ட் ரைடர்ஸ் கம்மியாக இருக்காங்க. இப்போ ரஞ்சித் அண்ணா வந்தால் ஸ்குவாடு முழுமையாயிரும். நீங்களும் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தீங்க தமிழ் பிளேயர்ஸை கம்மியாக எடுத்துட்டாங்கன்னு. இப்போ இவர் உள்ளே வந்துட்டார்னா அதுக்கும் சரி கட்டுறதுக்கான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ரைடிங்க்கு ரஞ்சித், நரேந்தர் அண்ட் சச்சின் இவங்களை விட ஒரு பெஸ்ட் ட்ரியோ காம்பினேஷன் நீங்கள் காட்டுங்க பார்க்கலாம். இப்போ இருக்கவே முடியாது கைஸ். இவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரியோ காம்பினேஷன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வருஷத்துக்கான அழகான பிகேஎல் ட்ராஃபியை நம்ம டீம் தமிழ் தலைவாஸ் தூக்குறதுக்கு பல சான்சஸ் இருக்குது. நம்ம டீமோட டிஃபென்ஸ் மற்றும் அஃபென்ஸ் இந்த வருஷம் பார்த்தோம்னா, ஆனால் எங்கள் ஆட்டம் வெறித்தனமாக இருக்கும். ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த வீடியோவை உங்கள் கபடி ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம அப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே தெரிய ஆரம்பிப்போம். நம்ம கொடுக்குற நல்ல அப்டேட்ஸ்லாம் நிறைய பேருக்கு ரீச் ஆகும் கைஸ். Okay, thanks for watching the video guys. See you on another video. Until then, signing off is Unga Rajkumar. Bye. A lion is always a lion.